அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னை பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சனி பயிற்சி 29/3/2025 23/2/2022 சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறாரு. அப்படி அந்த வீட்டில் அமரக்குள்ள சனிக்கும் குருக்கும், அதாவது எதிர்கிரகங்கள், அவர் போய் குரு வீட்டில் தங்கக்குள்ள அது பிரம்மரிஷி தோஷமாக மாறும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த சனி பயிற்சியால் பாதிக்கக்கூடிய ராசிகள் பார்த்தீங்கன்னா, மேச ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, தனுசு, கும்பம், மீன ராசிகள் இவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். இவங்க கண்டிப்பாக சனி பகவானுக்கு பரிகாரம் செய்வது மிகவும் நல்லது, சிறப்பான விஷயம். இப்போ சனிக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா, எளிய பரிகாரங்கள் வழிகள் பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் சனி பகவானின் ஆலயத்துக்கு சென்று நீலசங்கு, நீல செம்பருத்தி, நீல தாமரை ஆகிய புஷ்பங்களை சனி அலங்கரித்து வழிபடலாம். அதே போல சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் ஸ்நானம் செய்வது மிகவும் சிறப்பு. சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு செல்வது, முடிந்தால் திருப்பதி ஏழுமலையானை வணங்குவது மிகவும் சிறப்பு. சனிக்குரிய கல்லான நீலக்கல்லை மோதிரமாக செய்து பதித்து அணிந்து கொள்வது சனி தாக்கத்தை குறைக்கலாம். சனிக்கிழமைகளில் விரதமிருந்து நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, கருப்பு துணியில் எள் மூட்டை கட்டி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. அதே போல ஜென்ம நட்சத்திர நாள்களில் கோயிலுக்கு சென்று ஒரு தேங்காயை சமமாக உடைத்து, உடைப்பட்ட தேங்காயில் எள் எண்ணெயை நிரப்பி தீபம் ஏற்றி சனி பகவானை மனதார வணங்கினா சனியுடைய தாக்கம் குறையும். நல்லது, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல கோவில்களில் நல்லெண்ணெய் தானம் செய்வது நல்லது, மிகவும் சிறப்பு. அதே போல கருப்பு நிற ஆடை அணிதல், கருப்பு நிற கைக்குட்டை வைத்திருப்பது சனியின் தாக்கத்தை குறைக்கும். அதே போல எள், கடுகு, தோல் பொருட்கள், சமையல் பாத்திரங்கள், குடை, அடுப்பு போன்றவற்றை ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்தால் சனி பகவானுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம். சனி பகவானின் பிரதான கடவுளான அனுமான் மற்றும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து இந்த ஜாதகர் அனைவருக்கும் சனி பகவானுடைய பாதிப்பு குறையும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.